இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நமக்கு எப்படி தெரியும்? பங்காளிகளாக, சண்டை போடக்கூடிய நபர்களாக, எலியும் பூனையுமா தெரியும். ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே நியூ இயர்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டை மாற்றி மாற்றி பரிமாறிக்கொள்வோம். இப்படிப்பட்ட எதிரி நாடாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளே இதெல்லாம் செய்கிறாங்களே, இந்த ரஷ்யா உக்ரைன் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, மே 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில அன்அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்தி தான், மே 9ஆம் தேதி ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வந்த பிறகு யார் யார் போர்க்கைதிகளாக அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, முக்கியமான நபர்களை விடுவிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ மே 9 இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நான்கு ஜாஹீத் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கியூ உக்ரைனுடைய தலைநகரத்தை தாக்கியிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ 4 இந்த மாதிரியான ஜெரான்-2 ரக ட்ரோன்ஸ், அதாங்க ஜாஹீத் 136. இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி ரஷ்யா இந்த ட்ரோனை தயாரிப்பதற்கான ஒரு ட்ரோன் ஹப் அப்படிங்கிறது உருவாக்கி வச்சுருக்காங்க, அதில் ஜாஹீத் 136 இல்லாட்டி ஜெரான்-2 அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுகிறது, அது கூடவே எப்படி டீகாய் ட்ரோன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். அதே வகையான ஜாஹீத் ட்ரோன்ஸை வச்சு தான் இன்னைக்கு உக்ரைனுடைய தலைநகரத்தில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் செய்தியை இன்னும் உக்ரைன் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு சீஸ்ஃபயர் உருவாகும் அப்படின்னா அது கண்டிப்பாக மே 9க்குள்ளே முடிந்து விடும் அப்படின்னு சொல்கிற தகவல் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்திருக்கிறது. 2025 ரஷ்யா உக்ரைன் போர் எண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தால் ரொம்பவே சந்தோஷம். பட் எண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜூன் முதல் வாரத்தில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத செய்ய எல்லா இடங்களுக்குமே உத்தரவு அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்போ மே மாதம் இந்த யுத்தம் எல்லாமே முடிந்து ஜூன் மாதத்திலிருந்து அவங்களுடைய என்டையர் கல்ச்சர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத ஒருநிலைப்படுத்துவதற்காக ரஷ்யாவினுடைய அதிபர் இப்படி முடிவுகளை எடுக்கிறாரா, அந்த ஒரு கண்ணோட்டத்திலும் இந்த செய்தியை சொல்லக்கூடிய நபர்கள் சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தை, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசியல் வருகை, அதன் பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த மே மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிந்துவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% அவங்களுடைய கேஸ் அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறாங்கன்னா இழக்க போகிறார்கள். காரணம், ரஷ்யாவிலிருந்து இனிமேல் யூரோப்புக்கு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வரப்போகிறது கிடையாது. நான் சொன்னேன்ல, டிசம்பர் 31ஆம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. டிசம்பர் 31, 2024 இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு பைப்லைன், அது இந்த நேச்சுரல் கேஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கான பைப்லைன், அதை ஒரு நாடு ரஷ்யா உக்ரைன் வழியாக கொடுத்துருக்காங்க. உக்ரைன் வழியாக போய் அப்படியே யூரோப்புக்கு போகும். அப்போ இந்த இரண்டு நாடுகள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா, இந்த கேஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எனக்கு தந்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிற டீல். இந்த டீலுக்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டார்கள். உக்ரைன் வழியாக நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது எங்கே போயிட்டு இருந்துச்சு, யூரோப்புக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்குன்னு ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்குது. லாஸ்ட்டாக அதனுடைய எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31, 2024 தான். அடுத்த நாள் ஜனவரி 1, 2025 இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் நேச்சுரல் கேஸை எங்கள் நாடு வழியாக, ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய நேச்சுரல் கேஸை எங்கள் நாட்டு வழியாக யூரோப்புக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறத உக்ரைன் உறுதியாக சொல்லிவிட்டார்கள். ஸோ இது யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு பார்த்தா யூரோப்புக்கு தான். அவங்களுடைய 30% நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் அபாயமாக இருக்கிறது. மோல்டோவாலாம் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே எனர்ஜி கிரைசிஸ் வந்துவிட்டதாக அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டார்கள். டிசம்பர் 1, 2024 வரை எவ்வளவு கேஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 14 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிடம் இருந்து யூரோப்புக்கு போயிருக்கு. அதே இது நீங்கள் 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா அது 65 பில்லியன் கியூபிக் மீட்டராக இருக்குது. அப்போ 65 பில்லியன் கியூபிக் மீட்டராக இருந்தது, அதன் பிறகு 14 பில்லியன் கியூபிக் மீட்டராக குறைந்திருக்கிறது. 2025 அது கூட இல்லை, கேஸை நாங்கள் ஃப்ளோ பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னதுனால இது ரஷ்யாவுக்கும் இழப்பு தான், யூரோப்புக்கு அதை விட பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பைப்லைன் திட்டம் மட்டும்தான் இருக்கா விக்கி? ரஷ்யாவிடமிருந்து இந்த கேஸ் அப்படிங்கிறது நேராக உக்ரைன் வழியாக இல்லாமல் ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருந்துச்சு. ஏமல் யூரோப் பெலரஸ் வழியாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேஸை ஃப்ளோ பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருந்துச்சு. ஆனால் அதையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நோர்ட் ஸ்ட்ரீம் வழியாக
நோர்ட் ஸ்ட்ரீம் வழியாகவும் ரஷ்யாவினுடைய கேஸ் அப்படிங்கிறது யூரோப்புக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, மூடிட்டாங்க அப்படிங்கிற தகவலுடன். ஸோ இப்போ நேச்சுரல் கேஸ் போகிறது துருக்கி வழியாக மட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து லிமிடெட் குவான்டிட்டி தான், ஹியூஜ் குவான்டிட்டி அப்படிங்கிறதுலாம் யூரோப்புக்கு கொடுத்துட முடியாது. அப்போ யூரோப்புக்கு கேஸ் இல்லாமல் யூரோப் எனர்ஜி கிரைசிஸில் தவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் இதுதான் உண்மை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களுடைய புத்தாண்டு விஷஸில் ரஷ்யாவுக்காக போராடக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நன்றி அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறார். எதிரிகள் நம்மை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள், எதிரிகள் பல நாடுகள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், அது எல்லாத்துக்குமே நம்ம பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலும் புட்டின் அவர்களுடைய ஸ்பீச்சில் இருந்துச்சு. புட்டின் அவர்களுடைய ஸ்பீச்சை மட்டும் உலக நாடுகள் உற்று கவனிக்கவில்லை. நேராக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்களுடைய மகளும் சேர்ந்து இந்த புத்தாண்டை கொண்டாடினது அப்படிங்கிறது எல்லாத்துக்கான வீடியோவும் இமேஜும் வெளியாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா வடகொரியா தென்கொரியா பிரச்சனையில் இப்போ வடகொரியாவினுடைய கை ஓங்கி இருக்கு, தென்கொரியாவினுடைய கை ரொம்பவே அதல பாதாளத்தில் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எனக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இங்கே குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன, கடைசி வரையிலும் இந்த போராட்டத்தை நான் கைவிடப் போவது இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் எனக்கு தொந்தரவு கொடுக்க போகிறாங்க, ஆனால் இது எதுக்குமே நான் அஞ்ச மாட்டேன், கடைசி வரை என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஊன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சீக்கிரமாக ஊன் அவர்களை நாடு கடத்தினாலும் நாடு கடத்திடுவாங்க. ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உக்ரைனுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ உக்ரைனுக்கு அடுத்தடுத்த அடிகள் அப்படிங்கிறது விழுந்து கொண்டே இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, பேச்சுவார்த்தை இப்போதே நடத்தி விடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் அந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறார். எனவே ஜெலன்ஸ்கி அவர்களை ஒரு தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜப்பானில் சில நபர்கள் கூற, ஜப்பான் அரசாங்கம் இப்போ உக்ரைனில் நடப்பது ஒரு தீவிரவாத அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் ஜப்பானில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது உக்ரைனுக்கு மேலும் பல அதிருப்திகளை தரலாம். ஆல்ரெடி உக்ரைனுக்கான உதவிகள் பாதியாக குறைந்து விட்டது. அது கூடவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறாமல் போனது என்றால் ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய தயங்குவார்கள். அதன் அடிப்படையில் உக்ரைனுக்கு யார் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக மாறலாம். ஈரான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற போகிறது. இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆச்சுன்னா ஈரானுடைய பொருளாதார தடை ஓரளவுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஆட்சியை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு மேற்குலக நாடுகளுடைய 80க்கும் அதிகமான மனிதர்கள் நாங்கள் வேண்டாம் தான் சொல்லுவோமே தவிர அவர் தான் வேணும் நாங்கள் சொல்லவே மாட்டோங்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று சொல்லலாம். மறுபடியும் அமெரிக்கா தாலிபான்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகும். ஆப்கானிஸ்தானில் தூதரகத்தை திறக்கிறதுக்கான அனுமதியை தர வேண்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அடுத்தடுத்த நாடுகளை உளவு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பைலட்ஸ் யூகேல F-16 ஓட்டுவதற்கான பயிற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவலை இன்று யூகே அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.